வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த தலைப்பு சனியனுடன் இணைந்த கோள்களின் தன்மைகள் மற்றும் இயல்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல சூரியனோட சனி சேனம். அப்ப சூரியன் இயல்புகள் என்ன? அதிகாரம், புகழ், கௌரவம், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, ஜபர்தஸ்து, தந்தை வழி உறவுகள், பூர்வீக சொத்து. அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஆன்ம பலம், அரசாங்க உத்தியோகம், அரசியல் என்று சொல்லக்கூடிய இத்தனை விதமான காரகத்துவங்களையும் இயல்புகளையும் தடை செய்கிறான் அர்த்தம். அந்த இயல்புகளை தடை செய்கிறான் அர்த்தம். இதுதான் உண்மை. சந்திரனின் இயல்புகள் என்ன? அன்பு, பண்பு, பாசம், நேசம், அன்பால் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய செயல்கள், தாய் வழி உறவுகள், நீர் தொடர்பான தொழில்கள், நீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள், மது உற்பத்தி, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரனின் இயல்புகளையும் சந்திரனின் காரகங்களையும் தடை செய்கிறான். இயல்புகளையும் அந்த காரகங்களை, சந்திரனோட காரகத்தையும் தடை செய்கிறான். செவ்வாயின் இயல்புகள் என்ன? வேகம், வீரியம், வீரம், கோபம், ஆத்திரம், அவசரம், வம்புச்சண்டை, தகராறு, அடித்தடி, வெட்டு, குத்து, சண்டை, சச்சரவு என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், காவல் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், காவல்துறை, இராணுவம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், போர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், கடினமான பணிகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இத்தனை இயல்புகளை உடைய செவ்வாய். அதே மாதிரி உறவுகள் இளைய சகோதர சகோதரிகள், பங்காளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், ரத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், செவ்வாயின் இயல்புகளையும் செவ்வாயின் காரக உறவுகளையும் தடை செய்கிறான் அர்த்தம். தடை, பிரேக். புதனின் இயல்புகள் என்ன? புத்திசாலித்தனம், சந்தர்ப்ப சமயோஜித புத்தி, அறிவாளி, திறமைசாலி, புத்திசாலி, தந்திரசாலி, நகைச்சுவை உணர்வு உடையவன், அம்பாசடர் அவன் தான், மெசஞ்சர் அவன் தான், நெகோசியேட்டர் அவன் தான், அனைத்து விதமான எழுத்துக்களும் அவன் தான், அனைத்து விதமான ஆவணங்களும் அவன் தான், பத்திரிகை துறை அவன் தான், எழுத்துத்துறை அவன் தான், அனைத்து விதமான எழுத்துக்கள், அனைத்து விதமான ஆவணங்கள், அனைத்து விதமான கோப்புகள் அத்தனையும் தலைவன் அவன் தான், அம்பாசிடர் அவன் தான். புதன் புத்திசாலித்தனத்தால், சந்தர்ப்ப சமயோஜித புத்தியால் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களுக்கும் தலைவன். அறிவும் திறமையும் கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான வேலைகளுக்கும் தலைவன் அந்த புதன். காரக உறவுகள், தாய்மாமன், நண்பர்கள், இளைய சகோதர சகோதரிகள், பேச்சுக்களை, எழுத்து என்று சொல்லக்கூடிய இந்த காரகங்கள். ஆக காரகங்களையும் இயல்புகளையும் சனி தடை செய்கிறான் அர்த்தம். இவன் வேலை தான் பிரேக். குரு என்று சொல்லக்கூடிய ஆசிரியர், மதபோதகர், நீதிபதி, ஒழுக்கம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், தத்துவம், அது மட்டுமல்ல
ஒழுக்கத்திற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குருவின் காரகத்துவம் குழந்தைகள் என்று காரகத்துவம் குழந்தைகள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குருவோடு சனியன் இணையும் போது குருவின் இயல்புகளையும் குருவின் காரக உறவுகளையும் தடை செய்கிறான். இதான உண்மை. இயல்புகளையும் அந்த காரக உறவுகளையும் தடை செய்கிறான் அர்த்தம். சரி, சுக்கிரன் என்பவன் திருமணம், காதல், காமம், அது மட்டும் அல்ல, இந்த உலகத்தில் அனைத்தும் அனைத்து விதமான இன்பங்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் கேளிக்கைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் ஜபர்தஸ்துக்களுக்கும் டப்பம் டாபிகம் படோடாபத்துக்கும் தலைவனாக இந்த சுக்கிரன் காரக உறவுகளான மனைவி, மகள், இளைய சகோதரி, பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனின் இயல்புகளையும் அந்த சுக்கிரனின் காரக உறவுகளையும் தடை செய்கிறான். இயல்பு சுக்கிரனுக்கு கொடுக்கக்கூடிய இயல்புகள் இருக்கக்கூடிய இயல்புகளை தடை செய்கிறான். இதுதான் உண்மை. சனி யாரோட? அப்ப இங்கே இது ரைட்டும் இல்லை, இதே இவ்வளவுதான். ஆனால் சனியனுடன் அந்த கோள்கள் சேரும் பொழுது கோள்களுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் மீதே ஒரு வெறுப்பை ஏற்படுத்திவிடுவான். இதுதான் உண்மை. சனியுடன் எந்த கோள் இணைகிறதோ அந்த கோள்களோட பற்று. இப்ப சுக்கிரனுக்கு பற்று காதல், காமம், அந்த பற்று, அந்த பற்றை தடை செய்யக்கூடியவன், அந்த பற்றை அறுத்தி எறிபவன், அந்த பற்றின் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துபவன் சனியன். எந்த கோளுடன் இணைகிறதோ சனியன் அந்த கோளின் இயல்புகளை மட்டுமல்ல, அந்த கோள்களுக்கு மேல் இருக்கக்கூடிய பற்றை தடை செய்பவன், வெறுப்பை விதைப்பவன். அந்த கோளின் இயல்புகள் மீது ஒரு வெறுப்பாக வந்துடும் சனியனுக்கு. அந்த கோள் சனியனோட சேரக்கூடிய அந்த கோள் மீது, அந்த கோள் இருக்குது இல்லையா, அப்ப வெறுப்பை விதைக்கிறான், பற்றை தடை செய்கிறான். இதுதான் உண்மை. சனியின் இயல்புகள் தான் அவ்வளவு நல்லவர். சரி, இதுதான் சனியின் அடிப்படை தன்மைகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் பண்ணாதான் அடுத்த வீடியோ போட முடியும், நல்லா உங்களுக்கு இதெல்லாம் விளக்க முடியும். நன்றி, வணக்கம்.